இந்த தடவை ஷார்ட் வெக்கேஷனுங்கிறனால எங்களுக்கு வந்து தோப்புக்கு போகவே டைம் கிடைக்கலைங்க. அப்படி இருந்தும் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு எட்டு பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி தான் அன்றைக்கி கிளம்பியிருந்தோம். ஏன்னா நம்ம வரதே 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான். அப்போ கூட போய் பார்க்கல, அங்கே போய் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணலைன்னா அப்புறம் திருப்பி யூஎஸ் போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவோம். அச்சச்சோ பார்க்க முடியல, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதனால் எப்படியாவது பார்த்துடணும், கொஞ்சம் நேரமாவது அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லி தான் அன்றைக்கி கிளம்பி வந்திருந்தோம். நாங்கள் வந்து தோப்புக்கு போகும்போது அந்த சுங்கம் தாஜ் பிரியாணியில் வந்து ட்ரை பண்ணுவோம். ஆனால் இந்த தடவை வந்து தோப்புக்கடை ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒன்று வந்திருக்கு. அது நல்லாயிருக்கு, யூடியூப்லலாம் வருது அப்படின்ட்டு அம்மா சொல்லியிருந்தாங்க. நான் இது வரைக்கும் இங்கே போனதே கிடையாது. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி அங்கே வந்திருந்தோம். அந்த ப்ளேஸே வந்து அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. அமைதியாக இருந்தது, தோப்புக்கு நடுவில் குடிலெல்லாம் வச்சுருந்தாங்க. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக நல்லா இருந்தது. நாங்க அன்னைக்கு வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் 2மே தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்ல வந்து வெஜ் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா, இங்க வந்து எக்கச்சக்கமா இருந்தது. அதனால நல்லா இருந்தது எல்லாமே. இந்த காயின் பரோட்டா அதெல்லாம் ட்ரை பண்ணோம். நல்லா இருந்தது. இங்க சாப்பிட்டு முடிச்சோன்னா, நேரா வந்து நாங்க எங்க தோப்புக்கு தான் கிளம்பிட்டோம். எங்க பசங்க பார்த்தீங்கன்னா வந்து பீகாக் ஃபார்ம் அப்படின்னு தான் எங்க தோப்பு சொல்லுவாங்க. ஏன்னா, அங்க நெறைய பீகாக் எல்லாம் வரனால அந்த மாரி பேர் வச்சுட்டாங்க. ஸோ, அங்க போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து கிளம்புனா சரியா இருக்கும் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தோம். ஆ ஏன்னா 2 நாள்ல நாங்க வந்து யுஎஸ் கிளம்பிருவோம். இனி பேக்கிங் அது இதுன்னே டைம் சரியா போயிடும். அதனால அதுக்கு முன்னாடி மிஸ் பண்ணாம இத பார்த்துட்டு வந்துட்டோம்.